பாத்தீங்கன்னா சொரக்காய் பாயாசம் தாங்க. ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும் இந்த பாயாசம். நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பாத்துக்கலாம். 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ் ஆஃப் கீ எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 2 hours சோக் பண்ணி 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 10 to 12 strands of saffron, சின்ன சின்னதா கட் பண்ண ஆல்மண்ட்ஸ் அண்ட் cashew nuts கொஞ்சமா எடுத்திருக்கேன். மஸ்க் மெலானோட சீட்ஸ் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து மில்கி மிஸ்ட் பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். சொரக்காய் சின்ன சின்னதா துருவி ஃபுல்லா ஸ்குவீஸ் பண்ணி வாட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 glass ஆஃப் வாட்டர். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் a glass ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் நல்லா ஒரு பாயிலிங் கண்டிஷன் வரணும். வாட்டர் நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாட்டர் நல்லா பாயிலிங் கண்டிஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சொரக்காய் சேர்த்துக்கலாம். நான் நல்லா வாட்டர் ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கூட வாட்டரே இல்லாம. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வாட்டர் ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன். வாட்டர்ல நல்லா சொரக்காய் பாயில் ஆகி வரணும். இப்போ வந்து இந்த பாயிலிங் கண்டிஷன்லயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். அதுவும் இது கூடயே சேர்ந்து குக் ஆயிடும். ஜவ்வரிசி குக் ஆகிறதுக்கு இன்னும் 1 glass ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்டா வர அளவுக்கு இப்போ ஒரு திக் பாட்டம் ஒரு வெசல் எடுத்துக்கலாம். இதுல நம்ம பாயாசம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு பாயசம் நல்லா க்ரீமியா வரும். பால் நல்லா கொதிக்கணும். மில்க் வந்து நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கொஞ்சமா மில்க் சாஃப்ரான் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஓரமா. ஹாட் மில்க் நம்ம எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டாண்ட்ஸ்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. ஸோ தட் நமக்கு கலர் பேமெண்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஹாட் மில்க்ல நல்லா சேர்த்து கொஞ்ச நேரம் சைட்ல வச்சிடலாம். மில்க் வந்து நல்லாவே பாயில் ஆகிருக்கு. ஸோ தட் நம்ம சைட்ல வந்து பாட்டில் கார்ட் அண்ட் ஜவ்வரிசி சேர்த்து குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கை விடாம நல்லா கலந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஜவ்வரிசி அடுப்பிச்சிடும். அதனாலதான் நான் நான்ஸ்டிக்ல வச்சு அதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1 cup ஆஃப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா சுகர் டிசால்வ் ஆகுற அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. அகைன் ஒரு பாயில் வரட்டும்.
அவ்வளவுதான். இப்ப நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மில்க் அண்ட் எல்லாமே சேர்ந்து பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சாஃப்ரான் மில்க் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் வந்து கொஞ்சம் நமக்கு எல்லோ டின்டடா இருக்கும் அண்ட் ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ் மில்க் எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே மில்கி மிஸ்டோட கண்டென்ஸ் மில்க் திக்கா இருக்கும். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்தேன். நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். மில்க் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு திக்கா மாறுதோ நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்டி அண்ட் க்ரீமியா இருக்கும். சிம்ல வச்சுட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா கீ சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கீ சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்து இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சுனா நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறிடும். பதம் சேர்த்துக்கலாம். பதம் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸா இருக்கு. சீக்கிரமா கரைஞ்சிடும். பதமே நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் எடுத்துக்கலாம். அகைன் பேலன்ஸ் இருக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு சீட்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் வந்து ஃப்ரை பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நிறைய ஸ்பிளாட்டர் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்பிளாட்டர் ஆகுது. நல்லாவே ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. ஸோ இதுவும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகி நல்லா குக்காகி நல்லா திக்காகி வந்துருக்கு. எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க, க்ரீமியா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு நம்மளுடைய பாயாசம். சைட்ல பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்கு. இப்போ நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், cashews, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்டா ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம ஓபன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். 5 minutes later. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைட்ல ஸ்க்ரேப் பண்ணி பாருங்க, இவ்வளோ க்ரீமியா வருதுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். டடா, நம்மளுடைய சுரக்காய் பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டி அண்ட் க்ரீமியா இருக்கும். நீங்க இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. அல்லாஹ் ஹாஃபிஸ்.